ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சம்பந்தப்பட்ட 17 பேருடைய குண்டாஸை வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு தேசிய கட்சியின் ஒரு மாநில தலைவர், அவருக்கு ஒரு கொடூரமான படுகொலை, அவர் சம்பந்தப்பட்ட வழக்குல ஒரு 17 பேருக்கு குண்டாஸ் உடஞ்சிருக்கு அப்படின்னா நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? எங்க கோட்டை விட்டுருக்காங்க தமிழ்நாடு போலீஸ்? இந்த பின்னணியை பத்தி எங்களுக்காக சொல்ல முடியுமா? நிச்சயமா குண்டர் சட்டம் என்பது ஒரு தடுப்பு காவல் சட்டம் தான் தாமரை. அது ஒரு தடுப்பு காவல். உடனே அவர்கள் ஜாமீனில் வரக்கூடாது என்பதற்காக போடக்கூடிய தடுப்பு காவல். அது போலீஸுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். உடனே வரக்கூடாது. அப்போ அந்த இடைப்பட்ட நேரத்தில் அவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறதுக்கு நேரம் கிடைச்சது பார்த்தீங்கன்னா. ஏன்னு சொன்னால் ஐபிசி இப்போ வந்து பிஎன்எஸ் இருக்கு, முன்னாடி ஐபிஎஸ் செக்ஷன் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 90 டேஸ்க்குள்ள சார்ஜ் ஷீட் போடலன்னா ஜாமீனில் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த 90 டேஸ்க்குள்ள வந்து இவங்களால வந்து குற்றப்பத்திரிகை தயாரிக்க முடியாதுன்றதுக்காக ஒரு தடுப்பு காவலுக்காக தான் போடுறது. அது வந்து குண்டாஸ் வந்து பெரும்பாலும் 198 இல்லை 99% வந்து ரத்து தான் செய்யப்படும். ஹைகோர்ட்ல உடஞ்சிடும். ஹைகோர்ட்ல நிறைய உடஞ்சிடும். அதனால அதாவது குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டதுனால வந்து இந்த வழக்குக்கு பலகீனம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே. ஏன்னா குண்டர் சட்டத்துல வந்து அவங்க வந்து காவல்துறை தரப்புல எதிர்ப்பு தெரிவிக்கும் போது என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆதாரங்கள், சாட்சிகள் இதெல்லாம் எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. இந்த விஷயத்துக்காக நாங்க குண்டாஸ் போட்டிருக்கோம். அப்ப அந்த விஷயம் முடிஞ்சிச்சுல, குண்டாஸ் ரத்து, அவ்வளவுதான். ஏன்னா குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க இல்லையா? இப்போ இதுல இன்னொன்னு சொன்னீங்க, நீங்க பேசும்போது சொன்னீங்க சம்பவ செந்தில் உட்பட நிறைய பேர் அப்படின்னீங்க. குற்றப்பத்திரிக்கை சம்பவ செந்தில் பேரே இல்லை. ஓ அப்படியா? ஆமா, சார்ஜ் ஷீட் சம்பவ செந்தில் பேர் இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி ஊடகத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்பவ செந்தில் பேர் வந்தது. அப்புறம் நிறைய பேர் யார் யார் பேரும் சொன்னாங்க. ஆனா சம்பவ செந்திலே குற்றப்பத்திரிகையில இல்லை.